தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அப்படி இயேசு அவரிடம் கேட்ட ஒருவரிடம் இப்படி சொல்லுகிறார். அதாவது, அப்படியானால் வானத்தில் இருக்கிற தேவதூதர்களும் நல்லவர்கள் இல்லையா? இன்னும் இருக்கிற 7 தெய்வங்கள் அவர்கள் நல்லவர்கள் இல்லையா? நீங்கள் கேட்கலாம். 7 பேருமே தெய்வங்கள் இல்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டான். இப்பொழுது அவர்கள் நல்லவர்கள் இல்லை என்றும் சொல்ல வருகிறானோ? என்ன குழப்பத்தை ஏற்படுத்துகிறான்? அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. அது எப்படி என்றால், 7 தெய்வங்களுக்கும் லீலைகள் என்ற சரித்திரங்கள் உண்டு. இப்போ பாருங்கள், நீங்கள் பழைய ஏற்பாடுங்கிறத படித்து பார்த்தா அது முழுக்க வெட்டு குத்து கொலைகள் வரும். இன்றைக்கு காசா நகரத்தில் நடக்கிற கொலைகளுக்கு ஒரு காரணம் உண்டு. அமலேக்கை சூரியனுக்கு கீழே இராதபடி அவனை அழிக்க வேண்டும் என்று ஒரு ஆணை மோசையின் மூலமாக கொடுத்திருப்பார். அது இன்றைக்கு வரை அது நிறைவேறி கொண்டிருக்கு. இந்த அமலேக்கு வாழ்ந்த பட்டணம் தான் இந்த காசா என்கிற பட்டணம். இந்த காசா பட்டணத்தில் நடக்கிற யுத்தங்களுக்கு காரணமாக இருப்பது இந்த ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தை அழிக்க வேண்டியது. சவுல் என்று ஒருவர் இதற்கு கொஞ்சம் மாறு செய்து விடுவார். அவரை ராஜ்யத்தின் பதவியிலிருந்தே இறைவன் தூக்கி எறிந்து விடுவார். இப்படி அந்த எப்படி நல்லவர் என்று சொல்ல முடியும்? 2வது வருகிற பாருங்க, அல்லாவும் இதே பழைய ஏற்பாடுக்கு உரிமைப்பட்டவர் தான். இவரும் இதே லீலைக்கு உட்பட்டவர் தான் அல்லாவும். பழைய ஏற்பாடில் இருந்து தான் கிறிஸ்தவம் வந்தது, இஸ்லாம் வந்தது, யூத மதமும் இருக்கிறது. இவையெல்லாம் இதிலிருந்து வந்தது. அதற்கு வெளியே வந்து பாருங்கள், அங்கு வருகிற இடத்தில் ஒவ்வொரு கடவுளாக இருக்கிறார்கள். இப்போது விஷ்ணுவை எடுத்துக்கிட்டால் அசுரர்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார். அசுரர்களை காப்பாற்றவே மாட்டார், தேவர்களை காப்பாற்றுவார். இப்படி இருக்கும். அடுத்தது சிவனை எடுத்துக்கிட்டால் திரிபுரங்களை எல்லாம் அழிக்க வருகிறார். அப்போ அவங்களுக்கும் லீலைகளும் இதெல்லாம் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இப்போ இதில் பாருங்கள், முருகர், அவர் செவ்வாய், அவரை எடுத்துக்கிட்டால் அவர் தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுடைய சேனாதிபதியாக இருந்தார். சேனாதிபதியாக இருந்து அசுரர்களோடு யுத்தம் பண்ணுவார். இப்போ கடைசியில் அவர் என்ன ஆயிட்டுன்னா, இப்படி அசுரர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பது எனக்கு மனமில்லை, அதற்கு பதிலாக அவர்களுக்கு கல்வி ஞானங்களை போதித்து அதை புகட்டி அவர்களை எப்படியாவது நாம் சரியான வழிக்கு கொண்டு வந்துவிட்டால் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் தெற்கே இருக்கிறவர்கள், அதாவது விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிறவர்கள் அசுரர்கள், இந்த அசுரர்களுக்கு குருவாக வந்து அகத்தியர் மூலமாக ஞானங்கள், கல்வி, அறிவு எல்லாவற்றையும் புகட்டி அவர்களை மீட்க வந்ததாக ஒரு வரலாறு. அப்படி தான் தமிழகத்தில் இருக்கிற கல்வி அகத்தியருங்கிற அந்த சங்கம், அரசும் சங்கமும் சேர்ந்த அரசாங்கம் மாதிரி ஒரு இதை ஏற்படுத்துகிறவர் இந்த முருகர் தான். இது ஒரு பக்கம். ஆனால் முதல்ல அவர் என்னதான் இருந்தார்? யுத்தம் பண்ணுகிறவராக தான் இருந்தார். இப்படி ஒவ்வொரு கடவுளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அவர்களுக்கு பின்னதாக ஒரு லீலைகள் இருக்கும். அதில் அவர்கள் மனிதர்களுக்கு இப்பொழுது இருக்கிற தன்மைகளை போன்ற தன்மை உடையவர்கள். ஆனால் இந்த பிதா என்கிறவர் இந்த கூட்டத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிறார். இவர் முழுக்க முழுக்க அன்பானவர், முழுக்க முழுக்க அன்பானவர். ஜாதி, மதம், பேதம், மொழி, ஏற்றத்தாழ்வு இத்தனையும் யாருடைய வாயிலிருந்து வருகிறதோ இவர்கள் அன்பை கொலை செய்தவர்கள். இவர்கள் வாயில் மதம், ஜாதி, பேதம், இனம் இதெல்லாம் இருந்தால், ஏற்றத்தாழ்வு இவைகள் இருந்தால் இவர்கள் இந்த பிதா என்பவருக்கு அப்பாற்பட்டு இந்த 7 தேவர்களுக்கும் உரியவர்களாக இருப்பார்கள். இந்த 7 தேவர்களையும் நம்பினால் ஒவ்வொரு தேவர்களும் ஒவ்வொரு எல்கை, ஒரு வானம், அது ஒரு வானம் ஒரு அர்த்தத்திலிருந்து இன்னொரு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வான வீதிக்குள் இருக்கிறவர்கள். இவர்கள் 7 பேருக்கும் 7 மதங்கள் உண்டு. 7 மதத்தில் இருக்கிற ஞானங்களும் உண்மையான ஞானங்கள் தான். ஏன்னா பின்னாடி இருக்கிற இறைவன் இந்த 7 பேரையும் முன்னதாக வைத்து ஃபில்டர் செய்கிறார். இவர்களை வைத்து ஃபில்டர் பண்ணுகிறார். அறியாதவர்களை அறியும்படி ஃபில்டர் செய்கிறார். இதுதான் இங்கே நடக்கிறது. அதற்கு ஒரு ஆசாரியர் தேவை. இந்த 7 ஒளிகளும் எரிவதற்கு ஒரு ஆசாரியர் தேவை. உலகத்தில் இருக்கிற எல்லா குருக்களும் இந்த 7 தெய்வங்களுக்குத்தான் குருக்களாக இருக்க முடியுமே தவிர பிதாவுக்கு ஒருவரும் குருவாக இருக்க முடியாது. பிதாவுக்கு பிள்ளைகளாக மட்டுமே இருக்க முடியும். பிள்ளைகளுக்கு
பிதாவுக்கு பிள்ளைகளாக மட்டுமே தான் தேவ புத்திரர்களாக இருக்க முடியுமே தவிர ஆசாரியர்களாகவோ ராஜாக்களாகவோ இருக்க முடியாது. பிதாவுக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதனால தான் இந்த சித்தாந்தத்திற்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றா எடுத்து சொன்னால் ரொம்ப நேரம் எடுக்கும். ரொம்ப விஷயம் தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லும் போதே ஞானம் உள்ள இருதயம் அதை உடனே பற்றி கொள்ளும். ஓ இதுவா அப்படி என்று ஞானத்தில் குறைவு ஏற்படும் போது தான் விளக்கங்கள் அதிகமாக தேவை. அஸ்ட்ராலஜி பேஸாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த கடவுள்கிட்ட போகிறேன். நான் இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது சர்ச்சுக்கு போய் இதில் போகும்போது கடவுள் உன் சத்துருக்கள் உன் உச்சந்தலை உடைப்பார், உன் சத்துருக்கள் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார், உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, இப்படியெல்லாம் சொல்லும்போது கடவுள் மேலே சந்தேகம் வருது. உண்மையிலே இது கடவுள்னா அப்படி பொதுவாக இருப்பாரா? இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. கடவுளுக்கு எதிரி உண்டா? நமக்கு எதிரி அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது வருது. அந்த மதம் தப்பு, இதை பார்க்காத அதை பார்க்காத. கடவுள்னா இப்படியா? இது என்ன ஒரு சின்ன பிராய்லர் மாதிரி ஒரு கூட்டுக்குள் அடைச்சது மாதிரி இருக்குது. இப்படி ஒவ்வொரு மதத்திற்குள்ளும் போக அவங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், பிரச்சனை இருக்கிறது, ஏகப்பட்டது இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு சரியான நிலையில் படலங்களும் ஒளியாக இருக்கிறார்கள். 7 தெய்வங்களிலும் நல்ல குணங்கள் இல்லை, அவர்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொல்லி நாம் படித்து விட்டோம். அப்படியானால் பிதா எப்படி இருக்கிறார்? பிதா எப்படி இருக்கிறார்? ஒரு முறை சமாரியா ஸ்திரீயிடம், அதாவது புறஜாதியான ஒரு பெண்ணிடம் அவர் பேசுவார். அந்த பெண் பேச்சு கொடுக்கும்போது அந்த மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி கேட்கும்போது மலையில் மட்டுமா இறைவனை தொழுது கொள்ள முடியும்? அப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது பிதாவை எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அப்படின்னா அவர் தொழுது கொள்ளுகிற ஒரு காலம் வரும்போது தான் அதை தொழுது கொள்ள முடியும். அது வரைக்கும் மலையிலே தொழுது கொள்ளுங்கள் என்பதாக நம்ம வைத்து கொள்ளலாம். ஆனால் அந்த காலம் வராமல் போகாது. இப்பொழுது அந்த காலம் வந்திருக்கிறது. பிதா ஆவியாக இருக்கிறார். அவர் ஒளியும் அல்ல, அவர் சத்தமும் அல்ல, அவர் எதுவும் அல்ல. அவர் ஒரு பிரம்மம், அவர் எண் குணம் உள்ளவர். அவர் பிதா ஆவியாக இருக்கிறார். இதான் பிதா. அவர் ஒளி அல்ல, ஒளி அழிந்துவிடும், ஆவி அழியாது. எங்கும் எதிலும் எல்லா இடத்திலும் எல்லாருக்குள்ளும் எல்லாமுமாக இருப்பவர் பிதா. அவரிலே நாம் ஐக்கியம் கொள்கிறோம். நம்முடைய ஜீவன் அந்த ஆவியிலிருந்து எழும்பி அந்த ஆவியிலே அடங்கிவிட்டால் அது நித்திரையில் இருக்கிற விதை போல் இருக்கும். அந்த விதை அவர் நினைக்கிற காலத்தில் அவர் எப்பொழுது இது வெளிப்பட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது வெளிப்படும். இப்படிதான் ஜீவன்கள் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவனை ஒடுங்கி அதிலிருந்து எழும்பி வருகிறது. இந்த பிதா அப்படிங்கிறவருக்கு உள்ளுக்க வரும்போது அப்போ எதுக்கு இவங்கெல்லாம் முன்னாடி இருக்கிறாங்க, இவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத தெரிய வேண்டியது. பைபிள் முழுதமோ எந்த வேதத்தில் தேடினாலும் அந்த 7 ஆவிகள், அந்த 7 கடவுளை பற்றி எல்லாரும் நாங்கள் தான் உலகத்தை படைச்சோன்னு சொல்கிறாங்களே தவிர எதனால, ஏன், இதனுடைய மர்மங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வரும்போது தான் இவங்க 7 பேருமே 7 கடவுள்கள் என்றும் இவர்களை கொண்டுதான் இந்த உலகத்தை எல்லாம் அந்த பிதா படைத்தார் என்றும் இவர்களை கொண்டு தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்றும் அறிந்து கொண்டோம். இப்பொழுது இந்த 7 கடவுள்களுமே தன்னில் தானே ஜீவன் இல்லாதவர்கள் என்பதை இயேசு கிறிஸ்து மூலமாக தெரிகிறோம். அடுத்தது இந்த அஸ்ட்ராலஜிலும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த 7 ஒளிகளும் ஒரு காலத்துக்கு பிற்பாடு அழிந்துவிடும். ஒளிகள் எரிந்து கொண்டே இருப்பதில்லை. அறிவியலும் அதை தான் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வர ஆக்கப்பட்ட அனைத்துமே அழிந்துவிடும். அதற்கு முன்பதாக இதை மாற்ற வேண்டும். இந்த ஒரு மாற்றுகிற ஒரு ப்ராஜெக்ட் தான் இங்கு பூமி முழுவதும் படைப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயம் இதற்குள் இருக்கிறது. என்னிடம் ஏராளமான பேர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறவர்களும் கோபப்பட்டு இந்த வான சாஸ்திரத்தை நீ பேசாதே, அதை சொல்லாதே என்று அதிகமான ப்ரெஷர் கொடுக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு அது ஒரு விஷயமே இல்லை. எனக்கு தெரிந்தவைகளை, நான் கண்டு கொண்டவைகளை நான் எல்லாருக்கும் சொல்லத்தான் செய்வேன் என்றேன். நன்றி, வணக்கம்.